ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அழகான மாதம் ஆடி மாதம், அதுலேயும் முதல் வெள்ளிக்கிழமை என்னுடைய காமாட்சி அம்பிகைக்கு ரொம்ப அழகாக காமாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த அழகான ஆலயத்திலேருந்து உங்களுடைய அன்பு தேவமகள் என் விகாஷினின் அன்பான வணக்கம். அம்மன் தாயே போற்றி போற்றி. பார்த்து பெரும் மகிழ்ச்சி. வேறதா அம்பாளுக்கு நம்ம இந்த வெள்ளிக்கிழமை என்ன கொண்டு வரணும்ப்பா விசேஷமா? அம்மனுக்கு கூழ் காய்ச்சறதுக்கு கூழ் காய்ச்சல் கூழ் ராயமா கொண்டு வரணுமா? தயிர் 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 அபிஷேகத்துக்கு வந்து பால் கொண்டு வரலாம். அது மட்டும் நம்ம இந்த கூழுக்கு தேர்ந்தது வந்து தயிர் மாவு வெங்காயம் மாலை வெங்காயம் மல்லிகை கருவேப்பிலை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா கூழ் காய்ச்சி எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷத்துக்கு. நம சிவாய. திருச்சிற்றம்பலம். காமாட்சி அம்மன் தாயே போற்றி போற்றி. அழகான காமாட்சி அம்பிகை ஆலயத்துக்கு பாருங்க, என்னுடைய அன்பு சகோதரிகள் பக்தர்களாக பெண்மணிகள் வந்திருக்காங்க. அனைவருக்கும் நாம் வணக்கத்தை சொல்லிக்கலாம். அனைவரும் வணக்கம் சொல்லுங்க. சிவபெருமானே சொல்லுங்க, ஆடி மாதம் விசேஷம் எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆடி ஆரம்பிச்சிருச்சு, முதல் வாரம் முதல் வெள்ளி. அழகா நம்ம வந்து காமாட்சி அம்பிகை ஆலயத்துல இருக்கோமா? எப்படி இருக்கு ஆடி மாதம்? நல்லா இருக்கு. என்ன பண்ண அடுத்தடுத்து அம்மனுக்கு நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க சொல்லுங்க. அம்மனுக்கு எல்லாம் நம்மளுக்கு நல்லபடியா நம்மளுக்கு அந்த அம்மாவுக்கு செய்யறது நல்லபடியா நம்ம வாழ்த்து கும்பிட்டுட்டு நல்லபடியா நம்ம செய்யறது நம்மளுக்கு அம்மாவுக்கு செஞ்சா நம்மளுக்கு கண்டிப்பாம்மா கண்டிப்பா. அது விசேஷம் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குமா? அம்மாவின் வழிபாடான மாதமான இது ஆடி மாதம்மா, எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆடி மாசம்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆடி பிறந்தாவே நமக்கான மாதங்கள் மாதிரி அம்மனுக்கு உகந்த மாதமே ஆடி மாதம் தான். ஆடி மாசத்துல அம்மனுக்கு கூழ் கொடுக்கணும், வளையல் வாங்கி கொடுக்கலாம், சரடு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல விசேஷமா இருக்கும். ரொம்ப விசேஷம். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஆடி மாதம் அம்பாளுக்கு முதல் கூழ் நைவேத்தியம் பிரசாதம் முதல். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சரடு பிளவுஸ் பிட்டு இதெல்லாம் கொண்டு வந்து அம்மனுக்கு வச்சு கும்பிட்டுட்டு அனைவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் விசேஷம் இருக்கும் இல்லைங்களா? அழகா சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள். மங்களம் உண்டாகட்டும் உங்களுக்கு. சரி, அழகான ஒரு ஃபேமிலி நம்ம இங்கே ஆலயத்தில் பார்த்தா பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. உங்க பேருமா? சரண்யா. சொல்லுங்கம்மா, ஆடி மாதத்துல விசேஷம் சிறப்பு உங்களோட அன்பான அந்த வார்த்தையால சொல்லுங்க. ஆடி மாதத்துல என்னென்ன விசேஷம், எப்படி பண்ணலாம் நாம? ஆடி மாதம்னாலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்போ கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. ராய் கூழ் காய்ச்சி அம்மனுக்கு காணிக்க செலுத்திட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வர்ற பெண்களுக்கு வளையல் மஞ்சள் சரடு பூ இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமைனாலே காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் எப்பயுமே இருக்கும். இதில் ஆடி மாதம்னா தனி சிறப்பாகவே இருக்கும். பெரும் மகிழ்ச்சிமா. ஆடி மாதம் அண்ணால எவ்வளோ விசேஷம்னா அன்பான மக சொல்லியிருக்காங்க பாருங்க. பெண்கள் உசந்த மாதம் ஆடி மாதம். அம்பாளுக்கு நம்ம நல்லபடியா அம்மனுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான மாதம் ஆடி மாதம். அது மட்டும் இல்லாமல் இவங்க மாசமா இருக்கும்போது மகளோட இந்த மாசமா இருக்கும்போது வளகாப்பு இங்கே தான் நடந்திருக்கு. எங்களுக்கு கோவில தான் நடந்திருக்கு. பெரும் மகிழ்ச்சிமா. அப்பயே பேர் சொன்னாங்க மதுரை. இப்போ பேர் சொல்லுமா? பூஜிதான்ற காமாட்சி. இப்போ நான் பேர் சொல்லிட்டேன் உனக்குமா. ஏன்னா இங்கே தான் வளகாப்பு நடந்துச்சுமா. அதனால பூஜிதான்ற காமாட்சி அன்பு குழந்தைய நம்ம பார்த்தோம். இங்கே தான் வளகாப்பு நடந்து நல்ல ஆரோக்கியமாக பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை யார் வந்து வேண்டுதல் வச்சாலும் நடுக்கல் சொல்லி அன்பு மக சொன்னாங்க. அப்படிதானேம்மா? மனசார வந்து வேண்டிக்கிட்டாங்க. அம்மா வந்து மனசுருகி கரெக்டாக வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா நம்பினாங்கனாவே போதும். நம்பினாலே போதும். ஆமா, நிம்மதியாயிடும். கண்டிப்பா. எவ்வளோ கவலையில வந்து கோயிலில் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் மன அமைதியா இருக்கும். இதுதான் உண்மை. பக்தி வேணும், முக்கியமா நம்பிக்கை வேணும். இங்க போனா நமக்கு அம்பாள் நமக்காக நிற்பான்ற அந்த உண்மையான உணர்வு வேணும். அப்படிதானேம்மா? அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் இல்லைங்களா? ரொம்ப அழகா சொன்னாங்க. பேர் சரண்யாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பேசினாங்க. குழந்தை செல்வங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. சரியாம்மா? நன்றிம்மா. நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மங்களம் உண்டாகட்டும் அனைவருக்கும். சிவபெருமானே, அனைவருக்கு அன்பு தேவமகள் என் விகாஷினின் வணக்கம். அழகான மாதம் ஆடி மாதம். இந்த மாதத்துல அம்பாளுக்கு சொந்த மாசம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அம்பிகை ஆலயத்துக்கு இந்த மாசம் முழுவதும் போங்க. நமக்கு என்ன கோரிக்கை இருக்கும்? நியாயமான கோரிக்கை அம்பாளுக்கு வைங்க, நிச்சயமா நிறைவேறுங்க. இது எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு பிடிச்ச ஒரு நைவேத்தியம் பண்ணா கூழுங்க. கூழ் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம கூழம் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் அம்பாள்கிட்ட வச்சு நைவேத்தியமாக வாங்கி சாப்பிடும் போது அது நமக்கு அமிர்தமாக கருகப்படுதுங்க. அப்போல்லாம் இது நமக்கு அமிர்தம். இந்த அமிர்தம் இந்த மாதத்தை நம்ம சாப்பிட்டாலே போதும். இந்த 12 மாதமும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
இந்த கூழ் காச நாளான வெள்ளிக்கிழமை நாளோ இல்லை செவ்வாய்க்கிழமை நாளோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கோயிலில் கூழுக்கு உண்டான பொருள் ராகி மாவு தயிர் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கோயிலில் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த அந்த ராகி மாவில் கூழ் காசும் போது உங்கள் இல்லம் குளிர்ச்சியாக நல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக மறந்துட வேண்டாம். இந்த மாதத்தில் நமக்கு வந்து கூழ் வந்து அமிர்தமாக கரகப்படுது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி குடிங்க. நீங்கள் எல்லாமே நல்லா இருப்பீங்க. அம்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். மங்களம் உண்டாகட்டும் அனைவருக்கும். சக்தி பராசக்தி நமச்சிவாய சம்பரம். பிறகு இந்த கோயிலில் சில பெண்மணிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம அந்த பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்களால